என் பேர் புஷ்பா, மயிலாப்பூர் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, வாட்ஸ்அப் மெசேஜ். ஆகஸ்ட் மாதம் 21 அந்த டீச்சர் பேர் சுமதி, உத்திரமேரில் இருக்காங்க. மருந்து இல்லாமல், மாத்திரை இல்லாமல், செலவில்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல் உணவின் மூலமாக புதிய உடல் பெறலாம் வாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு மெசேஜ் வந்தது. அதை பார்த்த உடனே ஆடியோ கேட்டால் சாரோட வாய்ஸு. அதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் சாரோட ஆடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருந்தேன். நான் மாதவிலக்கு பிரச்சனையை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. எங்கள் பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க மார்ச் மாதம். அந்த ஆடியோ பார்த்து எங்கள் பாப்பா நானும் டிஸ்கஸ் பண்ணோம். சாரோடைய அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன், கேட்டுகிட்டே ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாப்பா நானும் அதை பற்றி அவரோட ஆடியோஸ் எடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த விஷயம் வரும், சரி உடனே ஜாயின் பண்ண சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன். 22லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நேத்தியோட 1 மந்த் ஆகுது. அந்த விஷயத்துக்காக தான் ஜாயின் பண்ணுது. அப்போ நான் 70 kgs இருந்தேன். ஐயாவோட இதை ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போது 7 கிலோ குறைஞ்சிருக்கேன். பட் வந்து நான் வெயிட் லாஸ்க்காக இதில் வந்து ஜாயின் பண்ணலை. அந்த விஷயத்துக்காக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறைய ஆரம்பிச்சிது. அந்த வாட்ஸ்அப் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அதில் ஒரு சிஸ்டம் இருக்குது. இன்னும் வந்து நான் சில ட்ரைனிங்ஸ் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், இவங்க இல்லை வெளியில். பட் ஒவ்வொன்றும் இதுலேயும் என்ன இருக்குன்னா, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஹெல்த் இருக்கும், இல்லை வெல்த் இருக்கும், மோட்டிவேஷன், இந்த மாதிரி ஒன்று தான் இருக்குமே தவிர எல்லாமே இன்டகிரேட்டடாக இது மாதிரி கிடையாது. அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. காலையில் வந்து மெயின் அதில் வந்து சிஸ்டம் தான். நான் வந்து பேசிக்காக கொஞ்சம் சோம்பேறின்னு சொல்லுவாங்க. 7 o'clock குறைஞ்சி எழுந்திருக்க மாட்டேன். எங்கள் கனவு ரொம்ப நல்லவர் தான், தப்பாக நினைக்காதீங்க. காலையில் பெட் காஃபி கொடுத்துட்டு தான் நான் எழுந்துப்பேன். அவங்க தான் எனக்கு தருவாங்க, தப்பாக நினைக்காதீங்க. ஆனால் சொல்கிறது கஷ்டம்தான். அதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போது நான் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன். இங்கே வந்திருக்கிற நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் வாட்ஸ்அப்பில், அதை நான் பெருமையாக சொல்கிறேன். 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன். அதேமாதிரி எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து 12 மணி வரைக்கும் எங்கள் சாருமே முடிச்சுட்டு தான் இருப்பாங்க. காலையில் லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. இப்போது 9 o'clock பெட்டு மஸ்ட்டு, இல்லைன்னா சத்தம் போடுவேன், எல்லாம் தூங்கிடுறாங்க. நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இயற்கை உணவை என் குழந்தைங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. எங்கள் கணவர் ஆயில் பில்லிங் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய டென்ஷன் இருக்கும். நான் டீச்சராக இருக்கேன், நிறைய டென்ஷன் இருக்கும் வீட்லேயும் சரி. பிரச்சனை எங்கே அப்படின்னா, நம்ம லேட்டாக எழுந்திருக்கிறதுனால போகிறதில்ல அவசரம், அந்த டென்ஷன். இப்போது சீக்கிரம் எழுந்து நான் வந்து அவங்களுக்கு மூலிகை டீ போட்டு கொடுக்குறேன். பால் சுத்தமாக ஸ்டாப் பண்ணியாச்சு. சாருக்கு பிறகு தான், அந்த 22க்கு பிறகு தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் காஃபி வந்து என்னோட இது என்னென்னா, காஃபி வந்து பால் திக்காக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், காஃபி சூடாக இருக்கணும். தண்ணி விட்டுட்டாங்கன்னா பிடிக்க மாட்டேன். அது சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கள் வீட்டில் சரி, நான் இப்படித்தான். ஆனால் இப்போ காஃபி டீ இல்லாமல் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே எப்படி நீ காஃபி விட்டேன்னு கேட்குறாங்க. ஏன்னா காஃபி மஸ்ட் நான் ஃப்ளாஸ்கில் கொண்டு எடுத்துகிட்டு போவேன். சாப்பாடு வந்து இந்த சோத்துக்கு அடித்தான்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னங்க அது, சோத்தால் அடித்த ஜென்மோன்னு. அது எனக்கு தான். பசி வந்துச்சுன்னா பொறுக்க மாட்டேன், கடகடன்னு சாப்பிட்ருவேன். எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், ஸ்கூல்லேயும் சரி வீட்லேயும் சரி சேர்ந்து சாப்பிட்றது. பட் பசி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், யாரோடையும் வெயிட் பண்ணவே மாட்டேன். யார் வந்தாலும் சரி வரலைன்னு நான் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வீட்டுக்காரோ குழந்தைங்களோ டீச்சர்ஸ் எதுக்குமே கிடையாது. பட் இப்போது சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியுது. ஃபாஸ்டிங் வந்து ஐயா சொல்லியிருந்தாங்க 48 hours இருக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரு என்ன கொலவெறின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபாஸ்டிங் இருக்க முடியுமா அப்படின்னு. நைட்லாம் வந்து ஒரு 10 நாள் ட்ரைனிங் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நைட்டில் அங்கே சாப்பாடு கிடையாது. 2 நாள் தான் இருந்தேன். 5 மணிக்கு கொடுத்து முடிச்சிட்டாங்க. நைட்டு சாப்பாடு இல்லாமல் தூக்கமே வரல. அடுத்த நாளையில் எனக்கு சாப்பாடு கொடுத்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்டு வாங்கிட்டேன். பட் இவங்க சொல்லும்போது திருப்பி அந்த இது இருந்தது, என்னால் இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அந்த 48 hours அவங்க கொடுத்த மைண்ட் செட்டப், அதில் வந்துட்டு 3 days 72 hours என்னால் இருக்க முடிஞ்சுது ஃபாஸ்டிங். இன்னும் வந்து சாப்பாடு இல்லாமல் என்னால் வாழ முடியாது, என்னுடையது அதுதான். ஆனால் இப்போது அந்த இதில் ஆரம்பிச்சது ஒரு 10 நாளுக்கு என்ன சாப்பாடு எடுத்துருந்துருப்பேன். அதுக்கு அடுத்து வந்து நிறைய ஃபாஸ்டிங். பசிச்சால் ஜூஸ் எடுத்துக்கிறேன், ரொம்ப ரேர் பழம் எடுத்துக்கிறேன். இங்கே வந்த பிறகு உணவு எடுத்துக்கிறேன். உண்மையிலே வந்து இந்த மாதிரி விஷயம் வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. நான் டீச்சராக இருக்கிறதுனால இந்த பழக்கத்தை எங்கள் டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு நான் சொல்லின்னு இருக்கேன், பண்ணிகிட்ருக்காங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இவங்க சொல்லிக் கொடுக்குற முத்ராஸ் எல்லாமே வந்து சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கும் என்னால் முடிஞ்சது நல்லது பண்ணிகிட்ருக்கேன். இந்த விஷயம் மூலமாக தான் ஐயா வந்து நான் ஏற்கனவே சொல்லும்போது பிறந்தநாள் நடிக்க நான் வாழ்த்து சொல்லும்போது அவங்களோட சின்னவங்கள பெரியவங்கள எனக்கு தெரியாது. ஐயா வந்து கோடானு கோடி யுகங்கள்
இந்த உடம்போடு உயிரோடு வாழணுங்கிறது என்னுடைய ஆசை. நானும் அதுக்காக நான் கேட்டிருக்கேன். இந்த உணவு மூலமாக தென்றலைய டயட் மூலமாக உலகத்தில் வந்து பெரிய புரட்சி உருவாகணும். அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்வேன். இந்த வாய்ப்பு எனக்கு இங்கே கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.